விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம அடி உரமாக பொட்டாஸ் போடுறது கிடையாது, ஆனால் தேவைப்படுது. பொட்டாஸ் வந்து பயிருக்கு அத்தியாவசியமான ஒரு சத்து, அடி உரமாக தேவை. நம்ம ஏன் போடுறது கிடையாதுன்னா, டிஏபியில் இருக்க மணிச்சத்து வந்து பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சியை உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் போது, பொட்டாஸ் எம்ஓபியில் இருக்க 50% குளோரைடு வந்து அந்த வேர் வளர்ச்சியை தடை பண்ணுது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதுனால தான் நம்ம அடி உரமாக பொட்டாஸ் போடுறது கிடையாது. ஆரம்ப காலத்தில் வேர் வளர்ச்சியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக டிஏபி கொடுக்குறோம். பொட்டாஸ் கொடுக்கும்போது அதை தடை பண்ணுதுன்றதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு பயிருக்கு ஆரம்ப காலத்தில் பொட்டாஸ்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஸோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் K+S நிறுவனம் சார்பாக இந்த பேட்டன் காலின்ற உரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் பொட்டாஸ், மெக்னீசியம், சல்ஃபர் போன்ற உரங்கள் இருக்குது. இந்த பேட்டன் காலியை நீங்கள் அடி உரமாக எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக பேப்பர் போட்டு வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி, மல்ச்சிங் சீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டன் காலியை அடி உரமாக கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான நன்மை கிடைக்குன்னா, பொட்டாஸ் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆரம்ப காலத்தில் வர நாற்றல்கள் போன்ற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். சல்ஃபர் வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக வேர் வளர்ச்சியை பாஸ்பரஸ் கூட சேர்ந்து தூண்ட ஆரம்பிக்கும். மெக்னீசியம் வந்து உங்களுக்கு மற்ற அடுத்த கட்ட ஹார்மோனல் பேலன்சஸ்லாம் லேட்டர் ஸ்டேஜஸில் நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கறத விட அந்த நேரத்துக்கு ஒளிச்சேர்க்கையை ஒழுங்காக நடக்க வச்சு பயிரை வந்து நாற்றிலேருந்து நல்லபடியாக வளர செய்கிறதுக்கு உதவுது. ஸோ இதனால் இந்த பேட்டன் காலியை விவசாயிகள் அடிவரமாக பயன்படுத்தி ஆரம்ப காலத்தில் நோய்களை தடுத்து பயிரை வந்து ஊட்டச்சத்து இப்போவிலேருந்தே கொடுக்க ஆரம்பித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான தாவரமாக வளர்க்குறதுக்கு நம்ம விவசாயிகள் முன் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம். இனி விரல் நுனியில் விவசாயம்.